அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரொருளை போற்றும் நமது அபிராமி அந்தாதி 100 நாட்கள் ஆன்மீக பயணத்தில் இன்று நாம் 2ஆம் நாளில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நேற்றைய முதல் பாடலில் அன்னையின் தெய்வீக கோலத்தை கண்டு தரிசித்தோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் 2ஆம் பாடல் அன்னைக்கும் நமக்குமான அந்த புனிதமான உறவை விளக்கும் பாடல். எனக்கு எல்லாமும் நீயே என்று உருகி பாடும் இந்த பாடல் நம் வாழ்வின் பயங்களை நீக்கி ஒரு தாயின் அரவணைப்பை தரக்கூடியது. வாருங்கள், துணையும் தொழு தெய்வமும் என தொடங்கும் அந்த உன்னதமான பாடலையும் அதன் ஆழமான பொருளையும் காண்போம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. இப்போ இதன் விளக்கத்தை பார்க்கலாம். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும். துணையும் வாழ்க்கை பயணத்தில் இன்ப துன்பங்கள் வரும்போது எனக்கு உற்ற துணையாக இருப்பவள் நீயே. தொழும் தெய்வமும் நான் மனதார வணங்கும் முழு முதற் கடவுளும் நீயே. பெற்ற தாயும், ஒரு தாய் தன் குழந்தையை எப்படி காப்பாளோ அதுபோல் என்னை ஈன்றெடுத்த தாயாக இருந்து என்னை காப்பவளும் நீயே. அடுத்த வரி, சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிக்கொண்ட வேரும். சுருதிகளின் வேதங்களின் பனையும் கிளைகளாகவும் கொழுந்தும் தளிர் போன்ற நுனி பகுதியாகவும் பதிக்கொண்ட வேரும் நிலத்தில் ஆழமாக பதிந்துள்ள ஆணி வேராகவும் இருப்பவள் அன்னை அபிராமியே. அதாவது ஆன்மீக அறிவின் தொடக்கமும் முடிவும் அவளே என்பது பொருள். பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும். அன்னையின் திருக்கரங்களில் உள்ள 4 ஆயுதங்களையும் பற்றி கூறுகிறார். பனிமலர் பூங்கணை குளிர்ச்சி பொருந்திய 5 வகை மலர் அம்புகள். தாமரை, அசோகம், மாஞ்சாரை, முல்லை, நீலோர்பலம் இவை நம் ஐம்புலன்களையும் குறிக்கின்றன. கருப்பு சிலை, சிலை என்றால் வில், இனிப்பான கரும்பு வில். இது நமது மனதை குறிக்கிறது. மென் பாசாங்குசம், பாசம் கயிறு மற்றும் அங்குசம் யானையை அடக்கும் கருவி. இவை நமது ஆசைகளையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துவதை குறிக்கின்றன. கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே. கையில் அணையும் மேற்கூறிய ஆயுதங்களையும் தன் கைகளில் ஏந்தி இருப்பவள் திரிபுர சுந்தரி, 3 உலகங்களுக்கும் தலைவியான பேரழகி ஆவது அறிந்தனமே. அப்படிப்பட்ட அன்னை அபிராமியே எனக்கு எல்லாமுமாக இருக்கிறாள் என்ற பேருண்மையை நான் இப்போது உணர்ந்து கொண்டேன் என்று விளக்கியுள்ளார். இதை இன்னும் எளிமையாக கூற வேண்டுமென்றால், எனக்கு உற்ற துணையாகவும் நான் தொழும் தெய்வமாகவும் என்னை ஈன்ற தாயாகவும் இருப்பவள் அன்னை அபிராமி. வேதங்களின் கிளைகளாகவும் நுனியாகவும் ஆணி வேராகவும் இருப்பவள் அவளே. குளிர்ச்சி பொருந்திய மலர் அம்புகளையும் கரும்பு வில்லையும் பாசம் மற்றும் அங்குசத்தையும் கையில் ஏந்திய அந்த திரிபுர சுந்தரியே எனக்கு எல்லாமும் என்பதை நான் இப்பொழுது அறிந்து கொண்டேன். அன்பு நேயர்களே, இந்த பாடலில் அன்னை அபிராமி வேதங்களின் வேராகவும் நமக்கு உற்ற துணையாகவும் இருப்பதை உணர்ந்தோம். இந்த 2ஆம் பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை பாராயணம் செய்து வந்தால் மன கவலைகள் நீங்கும். அன்னை எப்போதும் நம் அருகில் இருந்து நம்மை காப்பார் என மன உறுதி கிடைக்கும். நமது நேயர் ஒருவர் கேட்டிருந்தது போல் ஒவ்வொரு பாடலுக்கும் உரிய எளிய பூஜை முறைகளை இனி வரும் வீடியோக்களில் நாம் தொடர்ந்து காண்போம். இதனால் கிடைக்கக்கூடிய பலன் என்னவென்றால், பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது என்று கூறுவார்கள். உறவுகளுக்குள் விரிசல் ஏற்பட்டு தவிப்பவர்கள் தாயே நீயே எனக்கு துணை என்று இந்த பாடலை பாடினால் பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்வார்கள். பிரிந்திருக்கும் என் குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த பாடலை பாட தொடங்க வேண்டும். தொடர்ந்து 48 நாட்கள் தினமும் 27 முறை பாராயணம் செய்வது மிகுந்த பலன் தரும். அன்னைக்கு சிவப்பு நிற மலர்களை சூட்டி நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். நாளை நாம் காணவிருப்பது அன்னை நம் அறிவை சுடர்விட செய்யும் 3ஆம் பாடல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.